நாங்கள் அலகு 5, தேர்ச்சி மட்டம் 5% விலங்குகளின் போசனை. விலங்குகளின் போசனை 2 தேர்ச்சி மட்டங்களை கொண்டுள்ளது. ஒன்று விலங்குகளின் புறபோசனை, இரண்டாவது மனித சமிவாட்டு தொகுதியின் கட்டமைப்பும் தொழிலும். இவைகள் மொத்தமாக 20 பாடவெளியை கொண்டது. முதலாவது நாங்கள் விலங்குகளின் புறபோசனை என்றால் என்ன? இது ஒரு செய்முறையாகும். உடலிலே தொழிற்பாட்டுக்கு தேவையானவற்றை பயன்படுத்துவதற்கும் அவற்றை உணவை உள்ளெடுத்தலும் என்பதுதான் போசனை என்பதன் கருத்து. வகையான உணவு சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டு அவற்றை தன்மயமாக்குவதற்கு முன் அவை அகத்துறிஞ்சப்பட வேண்டும். விலங்குகளின் புறபோசனை என்பதை பார்க்கும் பொழுது புறபோசனைக்குரிய போசனை செய்முறையானது அங்கியானது மற்ற அங்கிகளிலிருந்து சேதன உணவு மூலக்கூறுகளை உள்ளெடுத்தல் அல்லது மற்ற அங்கிடமிருந்து பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ளுதல் ஆகும். விலங்குகளை விட ஃபங்கஸுகளும் பெரும்பாலான பாக்டீரியாக்களும் புறபோசனை அங்கிகளாகும். இவைகள் ஒரு வகை அழுகல் வளரியான போசன முறையை காட்டுகின்றன. புறபோசனை பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று விலங்கு முறை போசனை உள்ளவை, மற்றது ஒன்றிய வாழி போசனை உள்ளவை. எனினும் அழுகல் வளரி போசனை முறையை நாங்கள் இவற்றுக்குள் அடக்கலாம். விலங்கு முறை போசனை என்பது அநேக விலங்குகள் விலங்கு முறை போசனையின் போது உணவு கால்வாயினுள் உணவை உள்ளெடுக்குகின்றன. அங்கிகள் இந்த உள்ளெடுக்கப்பட்ட உணவை நிலைகளை நாங்கள் 5 பிரதான நிலைகளாக விலங்கு முறை போசனையை கூறுகின்றார்கள். 1 உணவை உள்ளெடுத்தல், 2 சமிவாடு, 3 அகத்துறிஞ்சல், 4 தன்மயமாக்கல், 5 வெளியேற்றல் அல்லது அகற்றல். இந்த 5 நிலைகளையும் நாங்கள் சற்று சுருக்கமாக பார்ப்போம். உள்ளெடுத்தல் என்பது இதுதான் உணவு போசனையின் முதலாவது நிலை. உணவை உண்ணல் அல்லது அருந்துதல் அல்லது ஊட்டல் செயல்பாட்டை கொண்டதாக இருக்கும். விலங்கு இனங்களுக்கிடையே உணவு மூலமானது வேறுபடும். எனவே உள்ளெடுத்தலில் வேறுபட்ட முறைகளை சூழலுக்கு அல்லது உணவுக்கேற்ப இவை கொண்டிருக்கலாம். இரண்டாவதாக சமிவாட்டை பார்க்கும் பொழுது கலமென்சபினோடு கடத்தப்படுவதற்கு கலத்தினுள் செல்வதற்கும் உணவு சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுதல். சமிவாட்டு பொறிமுறையாக பற்கள் தசைகள் சுருக்கத்தின் மூலம் இரசாயன ரீதியாக முக்கியமாக நொதியங்கள் மூலம் நடைபெறும். பொறிமுறை சமிவாட்டின் போது உணவு சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்படும். இதனால் உணவினுடைய மேற்பரப்பு அதிகரிக்கப்பட்டு இரசாயன சமிவாட்டின் வினைத்திறனுக்கு இவை உதவுகின்றது. இரசாயன சமிவாட்டின் போது நொதியமானது பெரிய மூலக்கூறுள்ள பிணைப்புகளை உடைத்து சிறிய மூலக்கூறுகளாக ஆக்குகின்றது. பெரிய மூலக்கூறில் உள்ள பிணைப்புகளை உடைத்து அகத்துறிஞ்சப்படக்கூடிய சிறிய மூலக்கூறுகளாக ஆக்குகின்றது. மூன்றாவதாக அகத்துறிஞ்சல். இந்நிலையானது விலங்கின் கலமானது சிறிய மூலக்கூறுகளை உள்ளெடுத்தல் ஆகும். உதாரணமாக எளிய வெல்லங்கள், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் போன்ற எளிய வெல்லங்கள், அமினோ அமிலங்கள் என்பனவாகும். தன்மயமாக்கல் என்பது நாலாவது. தன்மயமாக்கல் என்பது உடலின் பல்வேறு தொழிற்பாடுகளுக்காக அகத்துறிஞ்சப்பட்ட போசனை பதார்த்தங்கள் உடலில் பயன்படுதலின்
ஒரு செய்முறையாகும். உடலுக்கு ஏற்ற வகையில் அந்த பதார்த்தங்களை திரும்பி மாற்றி அமைக்கப்படுகின்றன. நீக்கல் எலிமினேஷன் இச்செய்முறையின் போது சமிபாடு அடையாத மலமாக பதார்த்தங்கள் உணவு கால்வாயிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற இறுதியான ஒரு செய்முறையாகும். உணவு செய்முறையின் போது போசன செய்முறையின் போது அகத்துறிஞ்ச தன்மையமாக்கல் உணவு சமிபாடு அடைந்த பின்னர் நிகழுகின்ற செயல்முறைகளாகும். இனி உணவை ஊட்டல் பொறிமுறை, உணவை உள்ளெடுத்தல் கொண்டிருக்கின்ற 4 முறைகள். விலங்குகள் 4 முறைகள் மூலம் 4 வகையான முறைகள் மூலம் உணவை பெற்றுக்கொள்கிறது. ஒன்று, முதலாவது வடித்துண்ணிகள், ஃபில்டர் ஃபீடர்ஸ் என்று சொல்கிறோம். இவைகள் பொதுவாக நீர் ஊடகத்திலே நடைபெறுகின்றது. நீர்ச்சூழலில் வாழுகின்ற விலங்குகளால் மேற்கொள்ளப்படும். சூழவுள்ள நீர் ஊடகத்திலிருந்து தொங்கலாக உள்ள உணவு துணிக்கைகளை வடிகட்டும். இதற்காக விலங்குகள் பல்வேறு பொறிமுறைகளை அவைகள் பயன்படுத்துகின்றன. உதாரணம், கைப்பற்றுதல். பாருங்கள், சிப்பி, மட்டி போன்ற மொலஸ்கா பிராணிகள் சுவாசத்திற்காக பூக்களின் மேலாக செல்லும் நீரில் உள்ள உணவு துணிக்கைகளை உண்ணும். பூக்களில் உள்ள பிசுகள் உணவு துணிக்கைகளை சீதப்படலமாக விலங்கின் வாய்க்குள் ஒன்று சேர்க்கும். இதே போன்று திமிங்கலம். திமிங்கலம் 2 வகை. ஒன்று பல்லுள்ளவை அல்லது பல் அற்றவை. பல்லற்றவை அன்னத்திலிருந்து தொங்கும் பெருந்தொகையான கொம்புரு பொருளாலான பிளவுள்ள தகடுகள் காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் திமிங்கல எலும்புகள் என்று சொல்கிறோம். இவை நீரினுள் வாயை திறக்கும் பொழுது தண்ணீர் திமிங்கலத்தின் வாய்க்குழிக்குள் செல்லும். இதன் போது உணவுப் பொருட்கள் அந்த திமிங்கல எலும்பினிலே சிக்கிக்கொள்ளும். சிறிய முள்ளந்தண்டு உள்ளவையும் முள்ளந்தண்டு அற்றவையும் சிக்கிக்கொள்ளும். இதன் மூலம் தனக்கு வேண்டிய உணவை நீரை வலித்தெடுத்து விட்டு இந்த உணவை பெற்றுக்கொள்ளும். இரண்டாவது, திரவ உண்ணிகள். இது உயிருள்ள விருந்து வழங்கிலிருந்து நன்கு இசைவாக்கம் அடைந்த வாய்ப்பாகங்களின் உதவியினால் போசனை செறிவான திரவத்தை உறிஞ்சுகின்றது. உதாரணமாக, நுளம்பு மனித குருதியை குத்தி உறிஞ்சுகிறது. ஏற்பட்டுக்களும் இதே போன்று தாவரத்தின் தண்டை துளைத்து இலையை துளைத்து உரிய சாற்றை உறிஞ்சுதல். தேனீக்கள் ரீங்கார பறவைகளும் பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சுகின்றன. கீழ்ப்படை உண்ணிகள், சப்ஸ்ட்ரேட் உண்ணிகள் என்பது விலங்குகள் உணவு மூலத்தினுள் வாழும் அல்லது உணவு மூலத்திற்கு மேல் வாழ்ந்து அதனை உணவை உண்ணும். உதாரணமாக, இலை சுரங்கமாக்கி குடம்பி. இது இலையின் மென்மையான இழையத்தினோடு சென்று உண்ணல் மேற்கொள்ளும். இவை இலங்கையிலே காணப்பட்ட ஒரு தென்னம்பேடைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தென்னோலை சுரங்க வண்டு. இவைகள் தென்னோலையின் மேற்புற கீழ்ப்புற மேற்றோளுக்கிடையில் இவற்றுடைய குடம்பிகள் துளைத்து சென்று இலை நடுவிலியத்தை உட்கொள்ளும். இரண்டாவது, கீடம், மெகாட்சன் சொல்றது. வீட்டு ஈயினுடைய லாவா. இவை பிணம் அழுகும் பதார்த்தங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல வகைகள் பிணங்கள் என்பவற்றை துளைத்து சென்று தமது போசனையை பெற்றுக்கொள்ளும். அடுத்த 4வது, தொகை உண்ணி அல்லது பெருந்தேன் உண்ணி என்றும் அழைக்கலாம். பல்க் ஃபீடர்ஸ். விலங்குகள் ஒப்பீட்டளவில் பெரிய துணிக்கைகளை உண்ண, அதாவது இவைகள் பொதுவாக இரைகவிகளாக காணப்படும்.
இலைகவிகளாக காணப்படும். விலங்குகள் இதையை பிடிக்கவும் அவற்றை கிழிக்கவும் வேறுபட்ட வகையான இசைவாக்கங்களை கொண்டுள்ளன. தாடைகள் அல்லது சிபுகங்கள், பற்கள், வேட்டை பற்கள், பரிச கொம்புகள், உகிர்கள், நச்சு கொடுக்குகள் என்பவற்றை கொண்டிருக்கும். இவற்றுக்குள் மனிதன் உட்பட அநேக விலங்குகள் உள்ளடக்கப்படுகின்றன. அடுத்ததாக விலங்கின்ற புற போசனையில் இரண்டாவது ஒன்றிய வாழ்வு போசன முறை, சிம்பாயோசிஸ் என்று சொல்வார்கள். நெருக்கமாக ஒன்று சேர்ந்து வாழுதலின் இது வேறுபட்ட இனங்களுக்கு இடையிலான சூழலியல் தொடர்பான ஒரு ஈட்ட தொடர்பு ஆகும். இவற்றிலே 3 வகை உண்டு. ஒன்று ஒன்றுக்கொன்று துணையாகும். இரண்டாவது ஒட்டுண்ணி இயல்பு. மூன்றாவது ஓரற்றில் புன்னல். நாங்கள் இவற்றை சுருக்கமாக பார்க்கும் பொழுது, ஒன்றுக்கொன்று துணையாத மியூட்டாலிசம்ஸ், 2 பங்காளிகளும் நன்மை அடையும் வகையில் இது உயிர் வாழும் வேறுபட்ட இனங்களுக்கு இடையிலான நெருங்கிய ஈட்டம். உதாரணமாக கரையான், அசை போடும் விலங்குகளில் குடலில் வாழும் நுண்ணங்கிகள் செல்லோசை சமயடைய செய்ய உதவுகின்றது. இதே போன்று மனிதனில் விட்டமின் கே உற்பத்தியாக்கும் குடலுக்குரிய பாக்டீரியாக்கள். இரண்டாவது பாருங்கள் ஒட்டுண்ணி இயல்பு. இங்கு ஒரு அங்கி, அதாவது ஒட்டுண்ணி, நன்மையையும் மற்ற பங்காளி விருந்து வழங்கி தீமையையும் பெறும் 2 வேறுபட்ட உயிர் வாழும் இன அங்களுக்கு இடையிலான நெருங்கிய ஈட்டம். உதாரணமாக மனிதனில் பிளாஸ்மோடியம், நாடாப்புழு போன்ற ஒட்டுண்ணிகளை குறிப்பிடலாம். மனிதனில் வாழும் தலையில் வாழும் பேனையும் குறிப்பிடலாம். இது ஒரு புற ஒட்டுண்ணியாக கொள்ளப்படுகிறது. அடுத்த ஓரட்டில் உண்ணும் இயல்பு. ஒரு அங்கிக்கு நன்மையையும் மற்ற அங்கிக்கு, அதாவது நன்மையோ தீமையோ ஏற்படுத்தாது, பாதிப்பில்லாது உயிர் வாழும் இது வேறுபட்ட இனங்களுக்கு இடையிலான ஈட்டம். உதாரணமாக திமிங்கலத்தில் ஒட்டியிருக்கும் பானக்கல்ஸ், ஆத்திரப்போட அங்கி ஒட்டியிருக்கும். அதாவது திமிங்கலத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே போன்று நாங்கள் புத்தரைகளில் பார்க்கின்ற மேய்கின்ற மாடுகளை கொக்குக்கும் உள்ளான ஈட்டம். மாடும் காகம், மாடும் கற்குருவியும் என்று நாங்கள்லாம் சொல்லலாம். ரைட். இப்பொழுது நாங்கள் இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் மனிதனின் சமிபாட்டு தொகுதியை பற்றி பார்ப்போம். மனித சமிபாட்டு தொகுதியின் கட்டமைப்பும் அதன் தொழில்களையும் இந்த தொகுதியிலே நாங்கள் இந்த அலைகளே பார்க்க போகிறோம். மனித உணவு கால்வாய், சமிபாட்டு தொகுதியான உணவு கால்வாயையும் துணையான சுரப்பிகளையும் உடையது. உணவு கால்வாய் என்பது நீண்ட குழாய், ஒரு சுவடு. இது வெளிச்சூழலோடு இணைக்கப்பட்டிருக்கும். விலங்கு முறை போசனையின் படிகளை இவை நிறைவேற்றுகின்றன. இது பின்வரும் பகுதிகளை உடையது: வாய்க்குழி, தொண்டை, களம், இடப்பை, சிறுகுடல், பெருங்குடல், நேர்குடல், குதம் என்பனவாகும். இவைகள் ஒழுங்காக சொல்லப்பட வேண்டும். அடுத்ததாக இவற்றிலே துணையான சுரப்பிகள். உணவு கால்வாய் என்ற சுவரிலும் சுரப்பிகள் உண்டு. அதே வேளையில் துணையான சுரப்பிகளாக உணவு கால்வாய்க்கு அருகிலே அமைந்து தமது கான்கள் மூலம், விசேட கான்கள் மூலம் தமது சுரப்புக்களை, சமிபாட்டுக்குரிய சுரப்புக்களை உணவு கால்வாயினுள் செலுத்துகின்றன. எனவே இவற்றை நாங்கள்
புறஞ்சுரக்கும் சுரப்பிகள் என்று அழைக்கலாம். முதலாவதாக நாங்கள் வாய் அல்லது வாய்க்குழியை பார்த்தோம் என்றால், இந்த வாய்க்குழிக்குள்ளே காணப்படுகின்ற கட்டமைப்புகள் 3. ஒன்று நாக்கு, 2வது பற்கள், 3வது உமிழ்நீர் சுரப்பிகள். 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உண்டு. 2வதாக வாய்க்குழியானது உணவை உள்ளெடுத்தல். முதலாவது படிநிலை உணவை உள்ளெடுத்தல். இதுதான் சமிபாட்டின் ஆரம்ப படி. இங்கு நிறைவேற்றப்படுகிறது. இங்கு உணவு பொறிமுறை இரசாயன சமிபாட்டை மேற்கொள்ளுகிறது. இந்த பொறிமுறை சமிபாட்டை மேற்கொள்வதற்கு மனிதனிலே 4 வகையான பற்கள் உண்டு. வெட்டும் பற்கள் 8, வேட்டை பற்கள் 4, முன்கடவாய்ப்பற்கள் 8, கடவாய்ப்பற்கள் 12. மொத்தமாக 32 பற்கள் காணப்படுகின்றது. எல்லோரிலும் அல்ல, நிறவுடல் மனிதனில் மட்டும் காணப்படும். அடுத்ததாக பற்கள் வேறுபட்ட பற்களை கொண்டிருப்பதனால், வேறுபட்ட உருவத்தை கொண்டிருப்பதனால், வேறுபட்ட உணவுக்கு வேறுபட்ட வடிவமான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. ஒன்று உணவை வெட்டப்பட்டு, அரைக்கப்பட்டு, நசிக்கப்பட்டு வெவ்வேறு வடிவங்களை பெறுவதற்கு உதவுகிறது. இது உணவை இலகுவாக விழுங்கவும் சமிபாட்டுக்கான மேற்பரப்பை அதிகரிக்கவும் உதவியுள்ளது. உமிழ்நீர் சுரப்பி கான்களினூடாக வாய்க்குழிக்குள் உமிழ்நீரை விடுவிக்கும். அது உமிழ்நீர் கான் என்று சொல்லப்படும். வாய்க்குழிக்குள் உணவு செல்லும் போது உமிழ்நீர் வாய்க்குழிக்குள் சுரக்கப்படுகிறது. இது ஒரு நரம்பு தெரிவினை ஆகும். உமிழ்நீர் வாய்க்குழிக்குள் வருவது உணவு உள்ளடக்கப்படுவதற்கு முன்னர் பல்வேறு தூண்டல்களாலும் ஏற்படுகின்றது. ஒன்று உணவை பற்றிய பார்வை, உணவின் மனம். உமிழ்நீர் கொண்டிருப்பது முக்கியமாக பிரதானமாக நீர், அமைலேஸ், சீதம் என்பன. அவற்றை விட உப்பின் கலவையின் பாகு, கலங்கள், உமிழ்நீர் சுரப்பி கலங்கள், மயூசின் என அழைக்கப்படும் வழுக்கின் தன்மை உள்ள கிளைக்கோ புரதங்கள். மேலும் உமிழ்நீர் தாங்கல் தன்மை, பவர் சொல்யூஷன் சொல்றது, தாங்கல் தன்மையையும் நுண்ணெங்கில் எதிர்பதார்த்தத்தையும் கொண்டுள்ளது. நுண்ணங்கி எதிர்பதார்த்தங்கள் வாய்க்குழிக்குள் தொற்றலடையும் நுண்ணங்கிலை அளிக்க உதவும். உமிழ்நீரின் தொழில்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், உமிழ்நீரின் முக்கியமான கூறு உமிழ்நீர் அமைலேஸ். இது பல்சக்ரைட், அதாவது மாப்பொருளை சிறிய பல்சக்ரைட் ஆகும், இரு சக்ரைட்டான மோட்டோஸ் ஆகும் மாற்றும் இரசாயன சமிபாட்டை உடையது. நீர் உணவை திரவத்தன்மையாக்கும். இரசாயன சமிபாட்டுக்கு நீர் ஊடகத்தை வழங்குதல், சுவை வாங்குதலுக்கு உதவுதல். சுவை அரும்பு தூண்டப்படுவதற்கு நீரூடகம் அவசியம். சீதம் ஏற்கனவே பார்த்தோம். இது உணவை மசகிடுதல், வலுவழுப்பாக்கல், உராய்வு நீக்கி இலகுவாக விழுங்கவும், வாய்க்குழியை துப்புரவாக வைத்திருக்கவும், வாய்க்குழி மேலணியை உராவிலிருந்து பாதுகாக்கவும் இவை உதவுகின்றது. நுண்ணங்கி எதிர்பதார்த்தமான நீர்ப்பிடன குளோபின் லைசோசோம் ஆகும். இவை வாய்க்குழிக்குள் சென்ற பாக்டீரியாவுக்கு எதிராக செயற்பட்டு நுண்ணங்கிலிருந்து உடலை, உணவு கால்வாயை பாதுகாக்கிறது. இவை அத்துடன் பற்கள் சிதைவடைவதை தடுப்பதற்கு அமிலத்தை நடுநிலையாக்குவதன் மூலம் தாங்கல் கரைசலாக தொழிற்படுகின்றது. சரி, அடுத்ததாக நாங்கள் நாக்கை பார்ப்போம்.
இது வாய்க்குழியின் கீழ்த்தளத்தில் ஏறக்குறைய தொண்டை பகுதியில் இணைக்கப்பட்ட வன்கூட்டு தசையினாலான அசையக்கூடிய பகுதி. உணவை உமிழ்நீருடன் கலக்கவும் உணவு திரளையை உருவாக்குவதன் மூலம் இலகுவாக விழுங்கவும் உதவும் ஒரு சுவை வாங்கி என்று சொல்லலாம். உணவு திரளையை வாய்க்குழியின் பிற்பக்க பகுதிக்கு தொண்டைக்குள் தள்ள இவை உதவுகின்றன. அடுத்ததான் தொண்டை. உணவு சுவட்டுக்கும் சுவாசப்பை பாதைக்கும் பொதுவான பாதையாகும். தொண்டையானது களத்துக்கு முன்னாக அமைந்தது. களம். தொண்டை அடுத்து களம் காணப்படும். இது ஒரு நீண்ட குழாய். கழுத்து நெஞ்சரக்குழியினூடாக வயிற்றுக்குழி வரை செல்லுகின்ற நீண்ட குழாய். தொண்டையையும் இறப்பையும் இணைக்கும் சுவர். மேற்பகுதி வன்கூட்டு தசையையும் கீழ்ப்பகுதி மளமளப்பான தசையும் உடையது. வன்கூட்டு தசை களத்தின் தொழிற்பாடான விழுங்குதலுக்கு உதவுகின்றது. களத்தின் எஞ்சிய பகுதி கீழ்ப்பகுதி மளமளப்பான தசையை உடையது. இது சுற்றுச்சுருங்கல் செயற்பாட்டை மேற்கொள்ள உதவும். உணவு திரளை வழியாக உணவு தள்ளப்படும் போது களத்தின் வலிமையிலே சுற்றுச்சுருங்கல் அலை, அதாவது அழுத்தமான தசைகளின் சந்தத்துக்குரிய சுருங்குதல் தளரலை அலையாக மாறி மாறிக்கொண்டிருக்கும். அடுத்தது இறப்பை. இது ஜே வடிவமானது. வயிற்றுக்குழிக்குள் இடதுபுறமாக காணப்படுகின்ற ஒரு தளர்ந்த ஒரு பெரிய பை. உள்மேற்பரப்பு அதிகளவு மடிப்புகளையும் அதிகளவு எண்ணிக்கையான உதரச் சுரப்பிக்கு இட்டுச் செல்லும் உதரக்குழிகளையும் உடையது. இறப்பைச்சுவர் மிக மீள்தன்மை உடையது, அதாவது தசைச்சரிவானது. சேமைப்பகுதி சிறுகுழுடன் இணைக்கப்பட்டது. சந்திகளில் அதாவது இறுக்கி தசைகள் கொண்டு களத்துக்கும் இறப்பைக்கும் இடையிலான இதய இறுக்கி, 2 இறப்பைக்கும் குடலுக்குமான சிறுகுடலுக்குமான குடல்வாய் இறுக்கி. இந்த தசைகளும் வட்ட தசைகள் மளமளப்பான தசை வகையை சார்ந்தவை. இவ்வங்கங்களுக்கிடையில் பதார்த்தங்களின் பாதையை இவை ஒழுங்குவாக்குகின்றன. அடுத்த இறப்பையில் நடைபெறும் ரசாயன சமிபாட்டை பற்றி பார்ப்போம். ஒன்று முதலாவது உதரச் சுரப்பி. இவை உதரச்சாற்றை சுரக்கும். உதரச்சாறு பிரதானமாக சீரம், HCl, பெப்சினோஜன் என்பவற்றை கொண்டிருக்கும். சீரமும் பெப்சினோஜனும் முறையே சீரக்கலங்களினாலும் பிரதான கலங்களினாலும் சுரக்கப்படும். பிரதான கலம் தனித்தனியாக இறப்பை குழிக்குள் H+ அயனையும் Cl- அயன்களையும் சுரக்கும். முன்பு நாங்கள் இவற்றை HCl-ஆகவே சுரக்கிறதுன்னு சொன்னோம். இப்பொழுது HCl-ஆக சுரந்தால் சுரக்கும் இழையம் இந்த அமிலத்தினால் பாதிப்படையும் என்பதை கண்டுபிடித்து இவை தனித்தனியாக சுரப்பதாக இப்பொழுது அறிகிறார்கள். பெப்சினோஜன் ஆரம்பத்தில் HCl-னால் பெப்சினாக மாற்றப்படும்.
இந்த தோற்றுவிக்கப்பட்ட பெப்சின், உயிர்ப்பாக்கப்பட்ட எழுவப்பட்ட பெப்சின் எஞ்சியுள்ள பெப்சினோஜன் மூலக்கூறுகளை ஏவுவதற்கு உதவுகிறது. ஏவப்பட்ட பெப்சின் இரைப்பையில் புரதச் சமிபாட்டை ஆரம்பிக்கும். இரைப்பையின் கடைதல் செயற்பாடு ரசாயன சமிபாட்டுக்கு உதவுகிறது. இது தசைகளின் சுருங்குதல் தளர்தல் தொடரானதாகும். இச்செயல் விழுங்கப்பட்ட உணவை உதரச்சாற்றுடன் கலக்கும். புரதம் பெப்சினால் சிறிய பெப்டைட்டுகளாக நீர்ப்போப்படையும். இரைப்பையில் உள்ள உணவு உதரச்சாற்றுடன் கலக்கப்பட்டு இரைப்பை பாகை உருவாக்கும். இரைப்பை பாகு என்பது பகுதி சமிவார் அடைந்த பாகும் அமிலமும் உணவு திணிவும் ஆகும். எச்சியல் சமிவாற்றில் இருந்து பெப்சினிலிருந்தும் இரைப்பை மேலணியை பல வழிகளில் பாதுகாக்கப்படுகிறது. இந்நொதியங்கள் முதலாவதாக நொதியங்கள் சுரக்கப்படும் பொழுது தொழிற்பாடு அற்ற நிலையில் சுரக்கப்படுதல். பெப்சினோஜனாக சுரக்கப்படும். பெப்சினாக தொழிற்பாடு உள்ள பெப்சினாக சுரக்கப்படுவதில்லை. உதரச் சுரப்பினால் சுரக்கப்படும் சீரம் இரைப்பை மேலணியின் தச்சமிவாட்டு நொதியமும் புரதப்பிரை நொதியமும் உணவு கால்வாய் சுவரும் நேரடியாக சந்திக்கின்ற தடுப்பை உருவாக்குகிறது. இதன் மூலம் சமிவாடு தடுக்கப்படும். இரைப்பை மேலணியின் அழிந்த அல்லது சேதமடைந்த கலங்களை கலப்பிரிவின் மூலம் கலங்கள் ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு தடவை உற்பத்தியாக்குகின்றது. இந்த மூன்றும் தன்னிலை சமிவாடு இரைப்பையில் மூன்றும் தடுக்கப்படுகிறது. இரைப்பையின் தொழில்கள் ஒன்று முதலாவது தற்காலிகமாக உணவு சேமிப்பு. இரைப்பை ஒரு பை என்று சொல்கிறோம். இது உயர்ந்தளவு மேற்பரப்பை நன்கு மீள் சக்தி உள்ள சுவரையும் கொண்டிருப்பதன் மூலம் தொழிற்படக்கூடிய இருக்கிறது. இரண்டாவது கடைதல் செயல்பாட்டின் மூலம் உணவின் பொறுமறை சமிவாடு தசை சுருக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும். 3 உதரச்சாறு உற்பத்தி. பெப்சினால் புரதத்தை பொலிபெப்டைட்டின் ரசாயன சமிவாடு ஆரம்பிக்கின்றது. சில பதார்த்தங்களின் அகத்துறிஞ்சலை மேற்கொள்ளும். உதாரணமாக நீர், அல்கோஹால், சில மருந்துகள் என்பன. தனித்துவமற்ற பாதுகாப்பு. எச்சியல் உணவின் மூலமாக குடிக்கும் நீரினூடாக சென்ற நுண்ணங்கிகளை எச்சியலானது அவற்றை அழித்து விடுகிறது. அடுத்த உதரக்கூறின் சிறிய தள்ளுகை. இது குடல்வாய் இறுக்கியினோடு இரைப்பை பாகு முன்சுறு குடலை அடைய உதவுகின்றது. இறுதியாக இவை கெஸ்ட்ரின் எனப்படுகின்ற ஒரு ஓமோனை சுரக்கிறது. இவை குருதிக்குள் விடுவிக்கப்பட்டு திரும்பவும் குடிச்சுட்டோட்டத்தின் மூலம் இரைப்பை அடைந்து உதரச்சாறு இன்னும் கூடுதலாக சுரக்க தூண்டுகிறது. நாங்கள் இரைப்பைக்கு அடுத்த பகுதியாக உணவு கால்வாய் சிறுகுடல். இந்த சிறுகுடல் உணவு கால்வாயில் மிக நீண்ட குழாய் அங்கம். இது 3 பகுதிகளாக கற்பதற்கு பிரிக்கப்படுகிறது. 1 முன் சிறுகுடல், 2 இடைச்சிறுகுடல், 3 சுருக்குடல். முன் சிறுகுடல் சி வடிவமானவை. சதையின் தலையை சுற்றி அமைந்துள்ளது. இடைச்சிறுகுடல் சிறுகுடலின் நடுப்பகுதி. சுருக்குடல் சிறுகுடலின் முடிவு பகுதி, அதாவது இறுதி பகுதி ஆகும்.
சிறுகுடல் மேற்பரப்பை பெருமளவு அதிகரிக்க நிரந்தரமான வட்ட மடிப்புகளையும் சடமுலைகளையும் கொண்டிருக்கின்றது. சிறுகுடல் சுவரானது சடமுலைக்கலங்கள் நுண்ணிய விரல் போன்ற முளைகளை உடையதாக இருக்கும். முன்சிறுகுடலின் சமிபாட்டின் பெரும்பகுதி இங்கு பூர்ணப்படுத்தப்படும். போசனை பதார்த்தங்களின் அகத்துறிஞ்சலுக்காக பிரதான பக்கங்களை இடைச்சிறுகுடலும் சுருக்குடலும் கொண்டுள்ளது. சிறுகுடலில் இரசாயன சமிபாடு இறப்பையிலிருந்து இறப்பை பாகுவை சிறுகுடல் பெறுகின்றது. இப்பாகுவை பெற சுற்றுச்சுருங்கல் சுருக்கமானது உதவுகின்றது. குடச்சுவரில் உள்ள சுரப்பிகளின் சுரப்புடன் ஈரல் சதையின் சுரப்புகளுடனும் பாகு கலக்கப்படும். முன்சிறுகுடலின் மேலணி அநேக சமிபாட்டு நொதியங்களை சுரக்கும். குடச்சுவரின் சுரப்பிகள் நொதியங்களை சுரக்கும். உதாரணம், இது சக்ரைடேஸ், துபிபெப்டிடேஸ், கார்பாக்சிபெப்டிடேஸ், அமைனோபெப்டிடேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், பாஸ்பேட்டேஸ் என்பன. இந்நொதியங்களில் சில உள்ளிடத்தில் சுரக்கப்படும். ஏனையவை மேலணி இழையத்தின் மேற்பரப்புடன் சேர்ந்திருக்கும். முன்சிறுகுடலினால் ஹோலிசிஸ்டோகைனின் செக்ரெட்டின் சதைச்சாறு பித்தச்சாறு சுரக்கப்படுவதை தூண்டுகின்றது. சதைச்சாறு திரிப்சின், ஹைமோத்ரிப்சின், சதை அமிலேஸ், சதை கார்பாக்சிபெப்டிடேஸ், சதை நியூக்ளியேசஸ், சதை லிப்பேஸ் ஆகிய நொதியங்களையும் இருகார்பனேட் அயனையும் சுரக்கும். முன்சிறுகுடலுக்கு விடுவிக்கப்படும் வரை பித்தப்பையில் சேமிக்கப்பட்ட பிற பித்தம் ஈரலினால் சுரக்கப்படும். பித்தம் பித்த உப்புக்களை உடையது. இது கொழுப்பை சமிபாடடையவும் அகத்துறிஞ்சவும் உதவும். குழம்பு நெலியை ஆக்கவும் உதவுகிறது. இப்பொழுது நாங்கள் 4 வகையான சமிபாட்டு நிலைமையை பார்ப்போம். முதலாவது கார்போஹைட்ரேட் சமிபாடு. அது பாலிசாக்கரைட், முக்கியமாக மாப்பொருள். சதை அமிலேசினால் இடு சாக்கரைட்டாக மாற்றப்படும். இடு சாக்கரைட் துபி அல்லது இடு சாக்கரடேஸ் எனப்படினால் மொனோசல் ஒரு சாக்கரைட்டாக மாற்றப்படும். புரத சமிபாட்டை பார்த்தீங்கன்னா சிறிய, அதாவது புரத சமிபாடு சதையில் இறப்பையில் ஏற்கனவே பல்பெப்டாக பாருங்கள், சிறிய பல்பெப்டுகள் திரிப்சின், ஹைமோத்ரிப்சினால மேலும் சிறிய பல்பெப்டுகளாக உடைக்கப்படும். இவை சதை கார்பாக்சிபெப்டிடேஸினால் இன்னும் மிகச்சிறிய பெப்டைட்டுகளை அமினோ அமிலங்களையும் தோற்றுவிக்கும். குடல் மேலணியினால் சுரக்கப்பட்ட புரோட்டியேஸ், அதாவது இடிபெப்டிடேஸ், கார்பாக்சிபெப்டிடேஸ், அமினோபெப்டிடேஸ் என்பன சிறிய பெப்டைட்டுகளையும் அமினோ அமிலங்களாக மாற்றும். 3வது சமிபாடு லிப்பிட் சமிபாடு, ஃபேட்ஸ் கொழுப்பு, மூக்ளிசரைட் என்று சொல்கிறோம். சமிபாடு சிறுகுடலில் ஆரம்பிக்கின்றது.
முதலில் கொழுப்பானது பித்த உப்பினால் லிப்பிட்டு குழம்பாக்கப்படும். மேற்பரப்பு டியூசர் குறைக்கப்பட்டு சிறிய எண்ணெய் கோளங்கள் உருவாகும். பின்பு சதை லிப்பேஸ் கொழுப்பை கொழுப்பமிலம் கிளிசரோலாகவும் மோனோகிளிசரைட் சேர்வையாகவும் ஒற்றை கிளிசரைட் சேர்வையாகவும் மாற்றும். அடுத்தது 4வது நியூக்ளிக் அமில சமிபாடு. இது சிறுகுடலில் ஆரம்பமாகும். DNA, RNA போன்ற நியூக்ளிக் அமிலங்கள் சதையின் நியூக்ளியேஸ் நொதியத்தினால் நியூக்ளியோடைட்டுகளாக உடைக்கப்படும். நியூக்ளியோடைட்டுகள் நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், பாஸ்பேட்டேஸ் என்பவற்றினால் நைதரசன் மூலங்கள், வெல்லங்கள், பாஸ்பேட் என்பனவாக உடைக்கப்படும்.